தான் தலைமை தாங்காத எந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் ஜெயிக்கவே கூடாது. அண்ணாமலை தலைமையில் தான் அந்த கூட்டணி வெல்ல வேண்டுமே தவிர அண்ணாமலை இல்லாத ஒரு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அங்கே வெல்லவே கூடாது. அதற்கு என்ன செய்யலாம்? டிடிவியை முதல்ல உடைச்சு வெளியே கொண்டு வருவார். டிடிவி தினகரனை வெளியே உடைச்சு கொண்டு வர டிடிவி தினகரன் போல் அவர் சாவி கொடுப்பதற்கு ஏற்றார் போல் டிடிவி தினகரன் ஆடுகிறார். ஆரம்பத்திலிருந்தே வெளியே வந்த உடனே இது எல்லாமே அண்ணாமலையுடைய மூவ் தான். வெளியே வந்ததிலிருந்தே நயினார் நாகேந்திரனை கடுமையாக விமர்சிக்கிறார். தங்களால் எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறார் டிடிவி தினகரன். டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் வெளிப்படையாக தெளிவாக இருக்கிறார். டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் தெளிவாக இருக்கிறார். தனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எடப்பாடிக்கு ஒத்தகனாவது போகும். எடப்பாடி முதல்வராக கூடாது என்பதில் டிடிவி உறுதியாக இருக்கிறார். ஆகவே அவர் அண்ணாமலை சொல்படிதான் கேட்பார். ஆக அண்ணாமலை அவரை வெளியே அனுப்புகிறார். அவர் வெளியே வந்துடுறார். அதன் பிறகு இப்பொழுது இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறார். டிடிவி என்ன ஸ்டாண்டு?